இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர் டாக்டர் என்ன டாக்டர், இந்த உலகத்துல எங்களை மாதிரி மனுஷங்க கடவுளுக்கு அப்புறம் கையெடுத்து கும்பிடுறது உங்களை மாதிரி டாக்டருங்களை தான். கடவுள் தான் உயிரை காப்பாத்துறாரு, ஆனால் அதை கண்ணுக்கு முன்னாடி நடத்தி வைக்கிறது உங்களை மாதிரி டாக்டருங்க தானே. அதனால தானே மருத்துவ தொழிலை ரொம்ப புனிதமான தொழில்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பாட்டி பாவம் டாக்டர், அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க டாக்டர். டாக்டர், அந்த மெசேஜ் வந்துடும் டாக்டர், அதுக்குள்ளே நீங்கள் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருங்க டாக்டர். என்ன சொன்ன? டாக்டர் கடவுளுக்கு சமமா? நீ கடவுளை பார்க்க போகணும்னா துட்டு துட்டு. அவ்வளோ ஈஸியாலாம் கடவுளை பார்க்கவே முடியாது. பெருசா பேசுற? நான் ஒன்றும் சும்மா டாக்டர் ஆயிடல. லட்ச லட்சமா காலேஜுக்கு டொனேஷன் கொடுத்து அழுதுருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணி காப்பாத்திக்கிட்டு இருந்தா ஊர்ல தியாகின்னு சிலை தான் வைப்பாங்க. ஆனா அது வரைக்கும் நாங்க தெருவோட தான் தெருவுல நிக்கணும். போங்க சார். டாக்டர், உங்களை நான் தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன் டாக்டர். பாட்டி பாவம் டாக்டர், அவங்க சீரியஸாக இருக்காங்க டாக்டர். ஒவ்வொரு நிமிஷம் உங்கள் உயிருக்கு ஆபத்து டாக்டர். டாக்டர், கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு வரதுக்கு நான் பொறுப்பு டாக்டர். என்ன நம்புங்க டாக்டர், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் டாக்டர். என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், புரியாம பேசுறேன்? பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லு, நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் முடியாது. கண்டிப்பாக முடியுதா டாக்டர்? முடியாது, போயா. அவனை சொல்லிட்டே இருக்கிறேன். என்ன பண்ற என்ன பண்ற? நீ தான் ஆபரேஷன் பண்ண மாட்டேங்கிற, உனக்கு நான் ஆபரேஷன் பண்றேன். வெட்டிட்டுமா? வேணாம் சார். ஏயா, உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா? மனசாட்சி இல்ல? பணம் 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 அலையிற. இப்போ ஒரே ஒரு சொருறேன், அந்த பணம் உனக்கு காப்பாத்துமா? அதை காப்பாத்துமா? வேண்டாம். ஏய், நாங்க எல்லாம் இருந்தீங்க வரும்போதே எங்களை நீ இப்படி பண்றனா, ஏழைப்பாளங்க வந்து அவங்கள என்னென்ன பண்ணுவேன்? அவனே உன்னை அப்படியே இந்த பாரு, உன்கிட்ட ஒன்று சொல்றேன் கேட்டுக்க. பாட்டி உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னை சாவடிச்சுன்னு சொல்லிட்டேன். இப்படிதான் டாக்டர் மிரட்டுறது தப்பு சார். அது எப்படி மிரட்டுவாங்க உன்னை? ஒழுங்கா சொன்னா உனக்கு புரியல, என் ஸ்டைல சொன்னாதான் புரியுது. யோ, உன்ன மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறனால தான் நல்ல டாக்டர்களுக்கு கெட்ட பேர். நீ மட்டும் ஒழுங்கா என் பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலன்னு வச்சுக்கோயேன், எனக்கு தெரியாது அப்படின்னு கோடு போட்டு விட்டுருவேன். சார் சார் இல்ல சார், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் சார். கரெக்டா ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவியா? இனிமேல் யார் இந்த மாதிரிலாம் வந்தா அவங்க கிட்ட கேட்க கூடாது, சரியா? ஐயோ, அப்படியே பச்சை குழந்தை மாதிரியே மாறிட்டப்போ. நல்லபடியா ஆப்ரேஷன் பண்ணி இரு. மூஞ்சி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்குது, மூஞ்ச காட்டு. நல்ல பையன். என்னாச்சு என்னாச்சு மாப்ள? இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன பண்ணீங்க? டாக்டருக்கு சின்னதா நான் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்.